ஹனுமானோடது இது நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஸ்டோன் பெயிண்டிங். ஸ்டோனில் வந்து நம்ம கீழே வந்து ஸ்டாண்டு கொடுத்து ஸ்டோனுக்கு நம்ம கீழே ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம். குட்டி குட்டி ஸ்டோன் அதில் ஒட்டியிருக்கோம். பெரிய ஸ்டோனில் ஹனுமான் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா ராம் சேத்து இந்த பிரிட்ஜு பண்ணினா இல்லையா நமக்கு ராமேஸ்வரத்துலேருந்து ராம் சேத்து பிரிட்ஜு, அது வந்து சீத்தையை கூட்டிகிட்டு வரத்துக்கு திருப்பி கூட்டிகிட்டு வரத்துக்காக ராமர் வந்து ஹனுமான் மற்ற வானரங்களோட சேர்ந்து பண்ணினார் இல்லையா, அது நம்ம பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம காமிக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல கடல் பண்ணியிருக்கு. கடல் தண்ணி அதுதான் கருநீளமாக இருக்கும் அப்படின்ட்டு அது பண்ணியிருக்கு நுரையோட. ராம் ராம்னு எழுதி தானே அது பிரிட்ஜு பண்ணினா, அதனால ராம் 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 ராம்னு எழுதி இந்த கல்லெல்லாம் வச்சுருக்கு. 2 வானரங்கள் வச்சுருக்கு ப்ளஸ் ஹனுமான். நல்ல வீர ஹனுமான், நல்ல கதையெல்லாம் தூக்கின்னு இருக்கார். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கோ. இதோட பேக் சைடு எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பேக் சைடு. இது நல்லா வார்னிஷ்லாம் கொடுத்துருக்கிறதுனால வீணாக போகாது. இதோட வால் என்னடா அப்படி தூக்கின்னு இருக்கு, உடஞ்சிடாதான்னு நினைக்கலாம். அதுக்குள்ளே வயரிங் இருக்குது. ஸோ அது உடையறதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஹனுமான் முகம் கொஞ்சம் தலை நரைச்சிருக்கிறதுனால வயசான ஹனுமான் மாதிரி இருக்கார். இங்கே ஜெய் ஸ்ரீராம்னு எழுதியிருக்கு. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன் நான்.